வணக்கம். நான் பிறந்தது ஒரு அரசியல் குடும்பத்தில்தான். 1980களில் நானும் பிரியங்காவும் சிறு வயதில் இருந்தபோதே தினமும் தேர்தல் விளம்பரங்களில் தான் கண் விழிப்போம். அதன் வாயிலாகத்தான் தேர்தல் அரசியலை நான் புரிந்து கொண்டேன். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக தேர்தலில் போட்டியிட்டு வருகிறேன். வாக்குச்சாவடி மையங்கள் எவ்வாறு கையாளப்படுகிறது? தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது? வாக்காளர் பட்டியல் என்றால் என்ன? ஃபார்ம் 17 என்றால் என்ன? இவை அனைத்தையும் பற்றி எனக்கு முழு விவரங்களும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்பு கையும் களவுமாக நாங்கள் ஒன்றை கண்டுபிடித்தோம். வாக்குப்பதிவின் போது மக்களின் மனநிலை ஒன்றாக இருக்கிறது, முடிவுகள் வேறாக இருக்கிறது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, உத்தராகண்ட் தேர்தலில் நாங்கள் தோற்றுப்போனோம். பிறகு தோற்றுப்போன எங்கள் வேட்பாளரிடம் நாம் இங்கு சாலை பேரணி நடத்தினோம். ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வந்திருந்தார்கள். ஆனால் வாக்களிக்க ஒருவர் கூட இந்த பகுதியில் போகவில்லை. இப்படி நடக்க எந்த சாத்தியமும் கிடையாது. அதற்கு பிறகு சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் தேர்தல் முடிவுகள் ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவாக காட்டியது. 2018ஆம் ஆண்டு எங்கள் அரசு குறுக்கு வழியில் திருடப்பட்டது. 2023ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. பாரத் ஜோடோ யாத்திரையின் போது நானே எனது சொந்த கண்களால் பார்த்தேன். அரசுக்கு எதிரான மனநிலை அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் நாங்கள் வெறும் 65 இடங்களை தான் பெற்றோம். இப்படி நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. பிறகு மகாராஷ்டிரா. இங்குதான் நாங்கள் முதலாக ஆதாரத்தை கண்டுபிடித்தோம். சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டதை விட 5 மாதங்களில் அதிக வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இந்த புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அத்தனை பேரும் பாஜகவிற்கு வாக்களித்திருந்தார்கள். இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி வாக்காளர் பட்டியலை எங்களுக்கு கொடுங்கள் என தேர்தல் ஆணையத்திடம் கேட்டோம். சிசிடிவி காட்சிகளை கேட்டோம். ஆனால் அவர்கள் எதையும் கொடுக்கவில்லை. அதாவது வாக்காளர் பட்டியலையும் கொடுக்கவில்லை, சிசிடிவி காட்சிகளையும் கொடுக்கவில்லை. ஏன் இதை அவர்கள் தர மறுக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இன்னும் வலுவாக இருந்தது. இதற்கான காரணம் என்ன என தேடும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அதுதான் பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உதவி செய்கிறதா என்பது. தேர்தல் ஆணையம் தேர்தலை திருடுகிறதா? அதன் பிறகு நாங்கள் ஒரு குழுவை அமைத்தோம். அவர்களிடம் ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதிக்கு சென்று இந்த ஏமாற்று வேலை எப்படி நடக்கிறது? இதன் பின்னணியில் யார் செயல்படுகிறார்கள் என்ற உண்மையை கண்டறியச் சொன்னோம். இது மிகவும் முக்கியமான வேலை. அதே நேரத்தில் கடினமான வேலையும் கூட. காரணம் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் தரவுகளை எங்களுக்கு கொடுக்கவில்லை. லட்சக்கணக்கான பிசிக்கல் டேட்டாவான காகிதங்களை தான் கொடுத்தார்கள். அதை அவர்கள் ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் என்பது புரியவில்லை. காரணம் என்னவென்றால், டிஜிட்டல் தரவுகள் எங்களுக்கு கிடைத்தால் அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தின் உண்மையின்மையை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நாட்டிற்கும் தெரிந்துவிடும். அதனால் நாங்கள் எங்கள் குழுவிடம் கட்டாயமாக நேரில் சென்று விசாரணை நடத்தச் சொன்னோம். 5, 6 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து எவ்வாறு இந்த முறைகேடு நடைபெறுகிறது என்பதை கண்டறியச் சொன்னோம். எங்கள் குழு ஒரு நாள் எங்களிடம் வந்து 5 முதல் 7 தொகுதிகளை ஆய்வு செய்வது என்பது முடியாத காரியம். அதற்கு பிறகு அவர்களிடம் நான் ஏன் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் இவ்வளவு பெரிய காகித பண்டல்களை காட்டினார்கள். இது மக்களவை தொகுதிக்கான வாக்காளர் பட்டியல் கிடையாது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியல். இதை ஒவ்வொன்றையும் நாங்கள் முழுமையாக சரிபார்க்க வேண்டுமென்றால் எங்களுக்கு 6 மாத காலம் எடுத்துக்கொண்டது. ஆம், 6 மாதம். ஒருவேளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த தரவுகளை டிஜிட்டல் வழியில் கொடுத்திருந்தார்கள் என்றால், நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்களையும் ஆய்வு செய்து, வெறும் 15 நிமிடங்களில் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் கொடுத்திருப்போம். எங்களிடம் எல்லையற்ற ஆற்றல் கிடையாது. ஆக, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியை மட்டும் ஆய்வு செய்ய தேர்ந்தெடுத்தோம். என்னால் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும். இந்த தொகுதியில் நடந்ததுதான் இந்தியாவில் உள்ள நூற்றுக்கணக்கான தொகுதிகளுக்கும் நிச்சயம் நடந்திருக்கும். இன்னொன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 15, 20 தொகுதிகளை பாஜக இந்த தேர்தலில் இழந்திருந்தார்கள் என்றால் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றிருக்க முடியாது. இந்தியா கூட்டணி தான் மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கும். 5 வகையான வாக்கு திருட்டு என்பது நடக்கின்றது. போலி வாக்காளர்கள். அதாவது ஒரு வாக்காளரின் பெயர் 2 இடங்களுக்கு மேல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது போலி முகவரி. அதாவது இப்படி ஒரு முகவரியே இருக்காது அல்லது வீட்டின் முகவரி 0 என்று இருக்கும். பல்க் ஓட்டர்ஸ், அதாவது ஒரே முகவரியில் ஏராளமான வாக்காளர்கள். அடுத்தது இன்வாலிட் போட்டோஸ். போட்டோஸ் சிறிதாக இருக்கும், இல்லை என்றால் போட்டோக்களே இருக்காது. இந்த சிறிய போட்டோக்களிலும் எதையும் பார்க்க முடியாது. அது யாருடைய முகம் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அடுத்தது தவறாக பயன்படுத்தப்பட்ட படிவம் 6. இந்த படிவம் 6 முதல் முறை வாக்காளர்களுக்கானது. 18, 20 வயதுடையவர்களுக்கானது. ஆனால் இந்த வாக்காளர் பட்டியலில் 90 வயதானவர்கள் கூட இந்த படிவத்தை நிரப்பியதாக இருக்கிறது. இந்த தொகுதியில் உள்ள 6 லட்சம் வாக்காளர்களில் 1 லட்சம் வாக்காளர்கள் இப்படி போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு 5 உதாரணங்களை சொல்கிறேன். இவர் பெயர் குர்கந்த் சிங் டாங். இவர் 4 வெவ்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? மற்றும் ஒரு உதாரணம் விஷால் சிங். வாரணாசியிலும் இவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. பெங்களூருவிலும் இவரது பெயர் 2 இடங்களில் இருக்கிறது.
இவர் வாரணாசியில் வாக்களித்தாரா? பெங்களூருவில் வாக்களித்தாரா? அல்லது 2 இடங்களிலும் வாக்களித்தாரா? மற்றொரு உதாரணம் 0 என்ற எண். இதற்கு முன்பு 0 என்ற வீட்டு எண்ணை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நூற்றுக்கணக்கானவர்கள் பெங்களூருவில் இப்படி இருக்கிறார்கள். வீட்டு எண் 35ஐ எடுத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் சிறிய வீடு. அதிகபட்சம் 4 பேர் தான் வசிக்க முடியும். ஆனால் இந்த 35ஆம் நம்பர் கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. தற்பொழுது இந்த வாக்காளர் பட்டியலை பாருங்கள். இந்த ஃபோட்டோக்களை பாருங்கள். இதில் ஃபோட்டோ என்பதே கிடையாது. ஒருவேளை இருந்தால் அது மிகவும் சிறிய ஃபோட்டோ. இதில் எதையும் பார்க்க முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள். நான் சகுன் ராணி என்பவரது கதையை சொல்கிறேன். இவர் முதல் முறை வாக்காளராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவருக்கு வயது 70. ஒரு முறை ஃபார்ம் 6ஐ பயன்படுத்தி சேர்ந்திருக்கிறார். பிறகு 1 மாதம் கழித்து மீண்டும் அதே படிவத்தின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவரது பெயர் 2 முறை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் முதல் முறை வாக்காளர் என்ற பெயரில். இவர் நிச்சயம் முதல் முறை வாக்காளர் கிடையாது. உண்மையாகவே சகுன் ராணி தான் வாக்களித்தாரா? அல்லது அவர் பெயரைச் சொல்லி வேறு யாரேனும் வாக்களித்தார்களா? இதனால் தான் நாங்கள் கேட்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கொடுக்க மறுக்கிறார்கள். சகுன் ராணி என்பவர் தனியாக இல்லை. இதுபோன்று ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த படிவத்தை தவறாக பயன்படுத்தி 2, 3 முறை வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் இதற்காகத்தான் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலையும், சிசிடிவி காட்சிகளையும் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டோம். அதை அவர்கள் கொடுக்கவில்லை. அதற்காக நாங்களும் எங்கள் வேலையை விட்டுவிடவில்லை. ஆர்டிஐ தாக்கல் செய்து இந்த தரவுகளை நாங்கள் பெற்றோம். சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றாக இணைந்து தேர்தல்களை திருடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க ஆதாரத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது. கருப்பு வெள்ளை படத்தில் நாங்கள் இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் அவர்களது திருட்டுத்தனத்தை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்று. அதனால்தான் எஸ்ஐஆர் முறையை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் என்பது அமைப்பு ரீதியான திருட்டாகும். எந்தவிதமான பயமும் இல்லாமல் வெளிப்படையாகவே பாஜகவுடன் சேர்ந்து வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடுகிறது. ஏழைகளிடமிருந்து வாக்குகளை மொத்தமாக திருடிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒட்டுமொத்த ஆய்வின் போது சேர்க்கப்பட்ட வாக்காளர்களையும் கவனித்தோம். அதில் எவ்வளவு வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்களோ அதைவிட அதிக வாக்காளர்கள் நீக்கப்படுகின்றார்கள். இதற்கு ஒரே ஒரு காரணத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். அது தொடர்பான ஆய்வை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்துக்கும் அதன் அதிகாரிகளுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இன்று நீங்கள் செய்து கொண்டிருப்பது தவறான வேலை, தேச விரோதம், நாட்டிற்கு எதிரானது. ஆனால் ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள். எங்களுக்கான நேரம் வரும். அப்பொழுது உங்கள் அனைவரையும் நாங்கள் நிச்சயமாக பிடிப்போம். இதில் எந்த சமரசமும் கிடையாது. நாங்கள் வாக்கு திருட்டை முழுமையாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம்.